மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ். வைப்ரேஷனில் நமக்கு என்னென்னா டேர்ம் தெரியணும்னா பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா என்னென்னா motion which repeat itself after equal intervals. அப்புறம் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னா என்னென்னா motion of a particle acceleration is always directed towards the mean position and proportional to its distance from the mean position. என்னென்னா acceleration is always directed towards mean position. டைம் பீரியட்னா என்னென்னா 2π/ω, அது வந்து செகண்டில் இருக்கும். ஃப்ரீக்வன்சினா என்னென்னா 1/t, தட் இஸ் ω/2π ஹெட்ஸு. அப்புறம் ரீசோனன்ஸ்னால் என்னென்னா எக்ஸிஸ்டேஷன் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு தி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, தென் இட் இஸ் கால்ட் ரீசோனன்ஸ். அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் required to specify the motion or configuration of a system at any instant. மினிமம் நம்பர்னா அது 0 to இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதோட இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், அதுதான். இது வந்து 0 to இன்ஃபினிட்டியாக இருக்கும், அது சொல்கிறாங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷனில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அக்கார்டிங் டு ஆக்சுவல் ஃபோர்ஸ், அதில் வந்து ஃப்ரீ வைப்ரேஷன், ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஃப்ரீ வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னா அங்கே வந்து நோ ஃப்ரிக்ஷன் அண்ட் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு சிஸ்டமை வந்து நம்ம வைப்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா மறுபடியும் நம்ம கண்டினியூஸ் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அதாவது நோ ஃப்ரிக்ஷன் அண்ட் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பெண்டுலம் ஆஃப் அ கிராண்ட் ஃபாதர் கிளாக். அதுக்கப்புறமா ஃப்ரீ வைப்ரேஷன் இது. அப்புறம் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த சிஸ்டமுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வைப்ரேஷன் ஆஃப் அன் ஐசி இன்ஜின், அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டர், அப்புறமா வந்து சென்ட்ரிஃபிகல் பம்ப்பு. அப்புறம் அடுத்தது வந்து என்னென்னா அக்கார்டிங் டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால கிரியேட் ஆகிறது டேம்பிங், அன்டேம்பிங் அப்படின்னா என்னென்னா அங்கேயும் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது பேர் தான் அன்டேம்பிங். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா இப்போ சிம்பிள் பெண்டுலம் தி ஏர் ரெசிஸ்டன்ஸ் provides negligible, அதாவது no resistance damping and hence it is neglected. அப்புறம் டேம்ப்டு வைப்ரேஷன்லாம் என்ன அப்படின்னா இந்த கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கிராஜுவலி டிசிபேட்டட் ஆகும், அதுதான், அதாவது டிஸப்பியர் ஆகும், அதுதான் வந்து என்னென்னா டேம்ப்டு வைப்ரேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வெஹிக்கிள் மூவிங் ஆன ரஃப் சர்ஃபேஸ் வித் ஷாக் அப்சார்பர், அதுலேயே அது வந்து கம்மியாகிக்கிட்டே போகும், டிசிபேட் ஆகிக்கிட்டே போகும். அப்புறம் அக்கார்டிங் டு மோஷன் ஆஃப் அ சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சஸ்லாம் 3: லாங்கிடியூனல் வைப்ரேஷன், டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன், டார்ஷனல் வைப்ரேஷன். லாங்கிடியூனல் வைப்ரேஷன்னா என்னென்னா அந்த ஷாஃப்ட்டு அது வந்து சப்ஜெக்டட் டு டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால அப் அண்ட் டவுன், டென்சைல்னால அப்பு போகும், கம்ப்ரசிவ்னால அப் அண்ட் டவுனாக மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வித் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும், சப்ஜெக்ட் டு ஆல்டர்னேட்டிவ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறது தான் டிரான்ஸ்வர்ஸ். அப்புறம் டார்ஷனல் வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னா டார்ஷனல் வைப்ரேஷன்னா அந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும், சப்ஜெக்ட் டு டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்புறமா ஃபோர்த்து வந்து அக்கார்டிங் டு தி பிஹேவியர் ஆஃப் அ வைப்ரேட்டிங் சிஸ்டமில் லீனியர் வைப்ரேஷன், நான் லீனியர் வைப்ரேஷன் சம் பேசிக் காம்போனன்ட்ஸ் சச்சஸ் அதில் இருக்க ஸ்ப்ரிங், மாஸ், டேம்பர், லைக் அதெல்லாம் வந்து லீனியராக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த ரிசல்ட்டிங் வைப்ரேஷன் கால்டு லீனியர் வைப்ரேஷன். அப்புறம் நான் லீனியர் வைப்ரேஷன்னா பேசிக் காம்போனன்ட்ஸ் லைக் ஸ்ப்ரிங், மாஸ், டேம்பர் டஸ் நாட், அதாவது அது என்னென்னா பிஹேவ் லைக் நான் லீனியர்லி, அது பேர் தான் வந்து என்ன அப்படின்னா நான் லீனியர் வைப்ரேஷன். அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வைப்ரேஷன் ஆஃப் அ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அலாங் தி ஆக்சஸ். இதுக்கு என்னென்னா மோஷன் ஆஃப் அ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இன் தி டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். அப்புறம் கடைசியாக அக்கார்டிங் டு தி மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் ஃபார் அ கிவன் டைம். ஒரு டைமில் அங்கே நடக்கிற அந்த வைப்ரேஷன் அதில் வந்து டிட்டர்மினிஸ்டிக் வைப்ரேஷன், அப்புறம் ரேண்டம் வைப்ரேஷன். டிட்டர்மினிஸ்டிக் வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அன்பேலன்ஸ்டு மாஸ் காஸ்ட் பை ரொட்டேட்டிங் அன்பேலன்ஸ்டு மாஸ்னால நடக்கிறது தான் டிட்டர்மினிஸ்டிக் வைப்ரேஷன். அப்புறம் ரேண்டம் வைப்ரேஷன்னா என்னென்னா இட்ஸ் டியூ டு எர்த், ஒரு பில்டிங் எர்த்குவேக்னால ஒரு பில்டிங்கில் நடக்கிற வைப்ரேஷன் தான் ரேண்டம் வைப்ரேஷன். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அ சிம்பிள் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கு என்ன அப்படின்னா m × x +kx = 0.